பேர் கதிர்மதியோன். நான் வந்து செக்ரட்டரி கோயம்புத்தூர் கன்சூமர் காசு இருக்கேன். 1996 வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இபி ஆஃபீஸில் கொடுத்தேன். அப்போ கொடுக்கும் பொழுது 100 ஃபீஸ், அப்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு. அந்த 100 கூட 400 சேர்த்து 500 கொடுத்தா மட்டும்தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நான் 2-3 டைம் கேட்டு பார்த்தா அது முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நான் லஞ்சம் கொடுக்குற விருப்பம் இல்லாமல் நான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் செஞ்சேன். 96 புகார் செஞ்ச பொழுது எங்கிட்ட 500 என்னோட நோட்டை கொடுக்க சொன்னாங்க. நான் 500 வந்து 4 100 நோட்டும் 2 50 நோட்டும் வந்து 500 வந்து விஜிலன்ஸில் அவங்ககிட்ட கொடுத்தேன். அப்புறம் அவங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அதை பேஸ் பண்ணி விபி ஆஃபீஸில் அவரை ட்ராப் பண்ணாங்க. அந்த பணத்தை கொடுத்து லஞ்சம் வாங்கும்போது கையங்களமாக பிடிச்சி மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கோர்ட்டில் வந்து நம்ம கொடுக்குற பணம் தான் வந்து மெட்டீரியல் எவிடன்ஸாக போகும். அந்த நோட்டு வந்து அதுதான் முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்கிறதுனால அது கோர்ட்டில் பர்மனெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2-3 வருஷம் கழிச்சு நான் வந்து எனக்கு கோர்ட்டில் வந்து விட்னஸ் கொடுக்க சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்ல சொன்னாங்க. கோர்ட்டில் விட்னஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது கூட எப்போ வந்ததுங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஒரு மே 20 தான் வந்து ஒரு லெட்டர் வந்து கோர்ட்லேருந்து இந்த மாதிரி வந்து உங்கள் கேஸ் முடிஞ்சிருச்சு, வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்தது. ஸோ நான் விட்னஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை அவங்க அப்பீல் போகிறோம், ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போனாங்க. எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ 28 வருஷம் கழிச்சு எங்கிட்ட வந்து அந்த பணத்தை வாங்கிக்கன்னு கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கோர்ட்டில் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு எங்கிட்ட என்ன பணமாக என்ன நோட்டாக கொடுத்தனோ அந்த 500 வரைக்கும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா 96 இந்த 500 என்ன மதிப்பு, இப்போ 24 இந்த 500 என்ன மதிப்புங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த 500 விட இதோட சில 5000 10,000 50,000 கூட கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி நிலைமையாக இருந்ததுன்னா யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது 2001 வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இதே மாதிரி கேட்டாருன்னா பிஎன்டிசியில் ட்ராப் பண்ணலான்னு சொல்லி அவருக்கு கார்பரேஷனில் டேக்ஸ் போடுறதுல பிரச்சனை வந்து ட்ராப் பண்ண சொல்லி பண்ணுச்சு. அவரும் வந்து பணம் வரலன்னு என்கிட்ட திருப்பி கேட்பார். ஸோ அதனால் வந்து நான் 2007 நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டேன். இந்த மாதிரி பணம்லாம் போய் பல வருஷமாக நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து இந்த மாதிரி கரப்ஷனுக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து அதை என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் வந்து அவன் ஏற்கனவே வந்து நமக்கு அந்த ஆஃபீஸ் போனாலே அதுக்கப்புறம் கரப்ஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் அவனுக்கு எனிமியாக பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் வந்து அந்த எந்த வேலைக்கு போனாலுமே வந்து மற்றவனை பார்க்கறோட ரூல்ஸ் எல்லாம் அதிகமாக பார்ப்பாங்க அவனுக்கு. அப்புறம் விஎன்டிஎஸ்சிக்கு ஒரு 2-3 டைம் போகணும், கோர்ட்டுக்கு ஒரு 2-3 டைம் போகணும். இவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் சிரமப்படுறான் அந்த ஒரு கரப்ஷனுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்காக. அந்த நேரத்தில் அவனுடைய பணத்தை கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வந்து பல வருஷங்கள் நடந்துட்டு இருக்கிறது சரியான முறையீடு சரியான தெரியலன்னு சொல்லி தான் நான் ஹைகோர்ட்டில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் போட்ட போது கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க, அந்த பணத்துக்கு பதிலாக ஈக்குவலண்ட்டாக மணியை கொடுத்துட்றோம். ஸோ என்னோட 500 அங்கே கோர்ட்டில் இருக்கும் அந்த நோட்டு, அதுக்கு பதிலாக 500 எனக்கு கொடுக்குற மாதிரி கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்னோட பணம்னு நான் கேட்கல, பொதுவாக நான் கேஸ் போட்டிருந்தேன், யாருக்குன்னு நான் கேட்காம கேட்டிருந்தேன். ஆனால் அப்படி கொடுத்துருந்தா எதுவுமே வந்து பெண்டிங் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மீது எல்லா கேஸுமே வந்து கொடுத்துருக்க முடியும். ஸோ அப்படி இருந்ததுன்னா பெண்டிங் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதில். ஸோ அந்த சிஸ்டம் சரியா அதனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் ஆகலைங்கிறது இதுலேருந்து தெரியுது. இதே மாதிரி அந்த மாதிரி மறுபடியும் இப்படி வர்றவங்க கேட்கும் பொழுது வந்து இப்போ மேட்டுப்பாளையத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கைட்லைன் வேல்யூ தப்பாக இருக்குது, அதில் வந்து தப்பாக போட்டாங்க சரி பண்ணுற கேட்டால் அது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பணம் கேட்குறாங்க, 15,000 என்னமோ சொல்கிறாரு, ஒரு பணம் கேட்குறாங்க. அவன் ஒரு 5-6 வருஷம் இருக்குது, பணம் கேட்குறாங்க, பிடிச்சி கொடுக்க. நான் கேட்டேன், நான் வந்து பிடிச்சி கொடுத்துடலாமான்னா பிடிச்சி கொடுக்கலாங்கிறாங்க. அப்புறம் நான் ஒன்றே வேண்டி சொன்னேன், இது பிடிச்சி கொடுத்தா நான் பணம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது, பிடிச்சி கொடுத்துடலாமான்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் எஸ்டேட் பண்ணிட்டார், இல்லை சார் எனக்கு பணம் வந்து நம்ம கொஞ்ச நாளில் திருப்பி கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் அதனாலேயே ட்ராப்புக்கு போகல. அதர்வைஸ் அந்த ட்ராப்புக்கு போயிருக்க வேண்டிய கேஸ் அது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி அதுக்கப்புறம் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் சரி பண்ணிருச்சு. ஆனால் வந்து அதுக்கு பிடிச்சி கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் வந்தவனையே பிடிச்சி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. எங்களுடைய அனுபவத்திலே என்னோட அனுபவத்திலே 500 வந்து 28 வருஷம் கழிச்சு வருதுன்னா அது அப்புறம் வேல்யூ எப்படி இருக்கும், எப்படி பப்ளிக் வருவான். அதே மாதிரி அவனுக்கு என்ன முடிஞ்சதுன்னா கேஸ் முடிஞ்சதுன்னா அந்த கேஸு என்ன தண்டனை கிடைச்சது, கேஸினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது எந்த நேரத்துலையுமே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பப்ளிக்கு தெரியறதில்ல. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் இருக்கிற அவன் பப்ளிக் பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸே இல்லாமல் போகுது. இந்த மாதிரி சிஸ்டத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட பேரில் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜிஓ இருக்குங்கிறாங்க. நான் பழைய ஹோம் செக்ரட்டரி கேட்கும் பொழுது எவ்வளோ பணம் கேட்டாலும் இதுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன், இதெல்லாம் என்ன ஒரு இஷ்யூவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார்.
ஸோ என்ன பணம் வேணுமோ அதை வாங்கி எல்லாத்துக்குமே அந்த எக்ஸப்ட் 1 or 2 விட்னஸ் கொடுக்குற வரைக்கும் வச்சுட்டு இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ரிலீஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கேஸ் என்ன ஸ்டேஜில் முடிஞ்சது, கேஸ் ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறதையும் அவனுக்கு சொல்லணும். ஸோ அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணாதான் இந்த சிஸ்டம் வந்து இன்னும் கரெக்டாக நடக்கும். நிறையா பப்ளிக் ட்ராப் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் வந்தால் ஆஃபீஸர்ஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. ஆனால் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக இவங்க சரி பண்ணாதான் நிறையா பப்ளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்.